கன்னிராசி எப்பவுமே ஒரு புலம்பலோடவே இருப்பாங்க. இந்த வருஷம் நல்லா இருக்குமா? அடுத்த வருஷம் நல்லா இருக்குமான்னு. அவங்களுக்கு என்ன சொல்ல இந்த விரும்புறீங்க? வருஷம் புலம்பவே வேண்டாம். வேண்டாம். ஓகே. அதனால தைரியமா இருக்கலாம். ம். காதல் வாழ்க்கையெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். ம். ஏற்கனவே நான் இவங்களால ஏமாத்தப்பட்டேன், ம். இல்ல நான் லைஃப்ல ரொம்ப நொந்து போயிருக்கேன்னு சொல்றவங்களுக்கு ம். நல்ல ஜோடிகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு. ம். ஸோ 2026ல என்னதான் 7ஆம் இடத்துல சனி இருந்தாலும், ம். குரு பகவான் லாபத்துல வர்றதுனால கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லாவே ஒரு சூப்பர் டூப்பர் இயர் இந்த வருடம். ஸோ 2026ல ம். வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா, ம். இவங்கள மிஞ்சறதுக்கு ஆள் இல்ல அப்படின்னு சொல்லலாம். சரி. ஸோ அது உங்களுடைய வியாபாரம், ம். தொழில், ம். பர்சனல் லைஃப் எல்லாத்துலயுமே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு கனவு வந்து நிறைவேறக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஓகே. கன்னிராசியில இருக்கேன். ஆனா நான் வெளிநாட்டுக்குலாம் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்றவங்களுக்கு 2026 எப்படி இருக்கும் சார்? நல்லா இருக்குமா. ம். 2026 கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு ம். நினைத்தது நடத்தி காட்டலாம். ஆ. ரொம்ப நாள் பட்ட கனவுகளெல்லாம் நனவாகும். சரி. ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் அவங்க முன்னாடி கிரியேட் ஆகும். எல்லாரும் அவர்களை பார்த்து பாராட்டுகின்ற புகழ், கௌரவம், சுகம், அந்தஸ்து கிடைக்கும். ம். ம். தொழில் ரீதியான வெற்றிகள் கிடைக்கும். ம். நீண்ட நாட்களாக ஒரு பையன் இந்த கம்பெனியில போய் என்னைக்காவது நாளைக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போயிடலாம். அப்ப எங்க போனாலும் உங்கள வாங்கன்னு ரிசீவ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கிரக சஞ்சாரங்கள் ரொம்ப சூப்பரா, சாதகமா, ரொம்ப அருமையா இருக்கு. ம். அப்ப நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டா, இந்த நான் தான் பெருசு அப்படின்னு பெருமைப்படுறத உட்றணும். எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற கௌரவத்த உட்றணும். சரி. மற்றவர்களோடு அரவணைத்து செல்லுகின்ற பழக்கத்தை எடுத்துக்கொண்டால், இது ஒரு பரிகாரமா நினைச்சு பண்ணிக்கிட்டீங்கன்னா, நீங்க கேட்ட கேள்விக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்துல மகத்தான உயர்வுகள் உண்டு. சரி. ரொம்ப நன்றி சார். சார் கன்னிராசியோட இருக்கக்கூடிய ஆண்கள் அவங்களுக்கு பத்தி சொல்லுங்க சார். கன்னிராசி ஆண்கள் வந்து முதல்ல இதுவரைக்கும் லிவிங் டுகெதர்ல இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடும். ஓகே. இன்னொரு பக்கம் ஒரு ஆஃபீஸ், லிவிங்ல இருக்கிறவங்களுடைய தானே? ஆமா அவங்களோட தான் கல்யாணம் ஆகும். இன்னொரு பக்கம் ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க இருக்காங்க பாருங்க, கொஞ்சம் நாவடக்கம் வேணும், அடங்கி போறது நல்லது உங்களுக்கு. ஒன்றும் அடக்கி பாரு, இல்லாட்டா அடங்கி போயிருந்தாங்க பாருங்க, அடங்கி போயிடுறது இவங்களுக்கு ரொம்ப நல்லது கன்னிராசிக்காரங்களுக்கு. ரெண்டாவது இந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் புதுசா வீடு வாங்குவாங்க, புதுசா கார் வாங்குவாங்க. 2026ல அந்த யோகமெல்லாம் உங்களுக்கு இருக்கு. பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்காங்க பாருங்க, பெருசா எதிர்பார்ப்பாங்க. இந்த 7ல சனி இருக்கும்போது பல நேரம் பிஸ்னஸ் பார்ட்னர் பிரிஞ்சு போயிடுறாங்க, வேற பிஸ்னஸ் பார்ட்னர் கிடைப்பாங்க. கல்யாணமே ஆகாதான் 90s கிட்ஸ் காத்திருக்காங்களே, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு உடனே நியூஸ் சொல்ல போறாங்க. உங்களுக்கு சொல்லுங்க சார். இப்போ ஒரு குரல் வரும். பாருங்க, கொஞ்சம் அழுத்தமா இங்கேயே சொல்லுங்க கேட்குமா சார். அந்த நல்ல குரல் கேட்டுருவோம். இப்போ அப்போ கல்யாணம் உடனே ஃபிக்ஸ் ஆகும். அந்த சூழ்நிலைகள்லாம் வரப்போகுது. புதுசா பிசினஸ் பலர் பேர் ஆரம்பிக்க போறாங்க, அந்த பிசினஸும் நல்லா போகும். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.